வணக்கம். இன்றைக்கி மண்டே. ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சமைக்கலான்னு தான் கிச்சனுக்கு வந்தேன். அதனால் முருங்கைக்காய் போட்டு கலந்த பருப்பெல்லாம் போட்டு நான் ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ கலந்த பருப்பு நான் காலையில் எழுந்திரிச்சதுமே ஊற வச்சுட்டேன். அதாவது சின்ன பருப்பு, பெரிய பருப்பு, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா, அது பருப்பெல்லாம் தனியாக கலந்தே கடையில் விற்கிறாங்க. அந்த பருப்பை எடுத்துகிட்டு நல்லா கழுவி கல்லெல்லாம் நீம்பி எடுத்துகிட்டு பைப்பு தண்ணியை ஊற்றி ஊற வைக்கக்கூடாது. இப்போ டேப் வாட்டர் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே ப்ரௌன் கலராக இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன், சுத்தமாக கழுவிட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு ஃபில்டர் வாட்டரை பிடிச்சிட்டு ஸோ இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி நிறையா பூண்டை போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை 2 அப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் எண்ணெய் எல்லாமே தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த காஞ்ச மிளகா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துகிட்டு இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சீட்டும், கொரியாண்டர் சீட்ஸும், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், இது எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிளகு வறுத்த கோழி தான் செய்ய போகிறேன். இப்போது ப்ரெஷர் குக்கரில் பருப்பு ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை தாளிக்கலாம். அடுப்பில் ஒரு சுத்தமான பாட்டை வச்சுட்டு அதில் எண்ணெயும் கொஞ்சம் கலந்த கடுகு தாளிப்பும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சியும் சின்ன வெங்காயமும் ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இப்படி எண்ணெயில் போட்டு சோத்தே பண்ண போகிறேன். என்னோட டெய்லி ரொட்டீன் பார்க்குறவங்களுக்கு தெரியும் மண்டே எவ்வளோ பரபரப்பாக இருப்போம் வீட்டில்னு. ஸோ அதனால தான் எல்லாமே டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 4-5 பட்டை மிளகாவை கிள்ளி போட்டுட்டு அதையுமே எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், ஏற்கனவே ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருந்த நம்ம பருப்பை நல்லா லேசாக கரண்டி போட்டு கடைஞ்சி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் இந்த வதக்கிக்கிட்டு இருக்கிற இந்த தாளிப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு வைக்கலாம்னு நினச்சேன். பட் ஹஸ்பண்ட் சொன்னார் கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் போட்டு வையேன்னு. ஸோ அவருக்காக ஒரு உருளைக்கிழங்கையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு பழுத்த பெரிய தக்காளி பழமாக ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரும்போது கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கலந்த பருப்பு அப்படி கட்டியாகிரும். கொதிக்க வந்தோடனே கொதி வந்ததுக்கப்புறமா அது கட்டியாயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியை கூடுதலாகவே ஆட் பண்ணிவிட்டு அடுப்புக்கு இதை மாற்றி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து கோழி மிளகு வறுத்த கோழியை செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு நானே சொந்தமாக பேர் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே வறுத்து செய்கிறோம் இல்லையா, அதனால். ஸோ இப்போ பாருங்கள், கூடவே ஒரு 2 பெரிய மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு முழு பூண்டை உரித்து இடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சியும் இடித்து வச்சுருந்தேன். கூடவே ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையை கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு பெரிய பழுத்த தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பையுமே ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு முழு கோழியை இன்றைக்கி நான் கால், ஈரல் எல்லாத்தையுமே அப்படியே போட்டிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு, என் மகளுக்கு கால் ரொம்ப பிடிக்கும், சிக்கனோட கால். அதனால் ஈரலையும் ஆட் பண்ணியிருக்கேன், காலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சின்ன கோழி தான். இன்றைக்கி லஞ்சுக்கும் டின்னருக்கும் இது சரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா இதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மஞ்சத்தூள்லே இது வதங்குற வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். மஞ்சத்தூளும் மூடியும் போட்டு நம்ம வேக வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கோழியில் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கோஸாக அரைச்ச மசாலாவை ஒரு 3/4 இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கோழி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா முழுதுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கோழி ரொம்ப குட்டி கோழின்றனால நான் ஒரு 3/4 தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பெரிய பாத்திரமாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். நான் இதிலே சின்னாங்க முடிச்சிடலான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சின்னாங்க ஒரு பாட்டை வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ அதில் லேசாக கொஞ்சம் தண்ணியையும் ஊற்றி தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம இதை சுண்ட வைக்க போகிறோம். தண்ணி வத்துற அளவுக்கு ஏன் செய்கிறேன்னா, ஏன்னா நான் பக்கத்தில் வந்து சாம்பாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ சாம்பார் கூட இந்த வறுத்த கோழி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்படி கிரேவி வேணும்னா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி இருக்கும்போது அடைக்காமல் இந்த மாதிரி கிரேவி வரும்போது உங்களுக்கு வேணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பட் எனக்கு இன்னுமே வந்து இந்த கிரேவிலாம் சுண்ட நான் வதக்கி எடுக்க போகிறேன். பக்கத்தில் நம்ம முருங்கைக்காய் போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மிளகு வறுத்த கோழியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் வந்து இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் லஞ்ச். எந்த வெஜிடேபிளுமே வந்து இன்றைக்கி நான் சமைக்கலை. கூடவே வந்து கியூக்காம்பர் ஆனியன் ரைத்தா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஸோ இந்த சமையல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.